அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னெல்லாம் தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போமா. மகர ராசிக்காரர்கள் அப்படின்னாலே அதிக புகழ் வாய்ந்தவர்கள், பேரும் புகழுமா இருக்கிறவா. அவ்வளோ இருந்தும் தொழுவுண்டு கர்வம் கூட கிடையாது அவளுக்கு. ரொம்ப அமைதியாக இருப்பா. பயங்கரமான பொறுமைசாலிகள். ராஜாத்தி மாதிரி இருப்பான், ராஜா மாதிரி இருப்பான். வாழ்க்கை அவ்வளோ நல்ல வாழ்க்கையை அவள் சொந்த முயற்சியினால் அடைஞ்சிருப்பாள். யாருடைய உதவியும் இல்லாமல் தன் சொந்த முயற்சியினால், கடின உழைப்பினால், தன்னம்பிக்கையினால், கடவுளுடைய பக்தியினால் முட்டி மோதி ஜெயிச்சு காட்டுவார். ஏன் இந்த முட்டி மோதி அவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, தடங்கல்கள் ஒரு வாட்டி ஜெயிக்காட்டால் நம்ம அடுத்தபடி அதில் தலையை வைக்கிறதுக்கே யோஜனை பண்ணுவோம் இல்லையா சாதாரணமாக. பல முறைகள் தோற்றாலும் விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட எப்படி எனக்கு அது வராமல் போகும், எப்படி எனக்கு கிடைக்காம போகும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதை வெற்றி வாகை சூட்டுவார்கள்வா. வெற்றி வாகை சூட்டுறதான சந்தோஷமாயிருக்கும். ஆனால் அதுக்கான முயற்சிகள் அவ்வளோ எடுக்கணும் இல்லையா, அந்த கடின உழைப்பு எடுக்கணும் இல்லையா. அது மகா கஷ்டம் தானே. அந்த கஷ்டத்தை இவ பெரியவள் அனுப்பப்படலை, 10 வயசு குழந்தையா இருக்கிறதுலேருந்து படுறாள். சின்ன குழந்தைகளாக இருக்கச்ச கூட, பெரிய சீமா வீட்டு குழந்தையாக இருந்தால் கூட, பெரிய பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தால் கூட, அந்த குழந்தைக்கு பிடிச்ச உணவு அது சாப்பிட்டுருக்காது. அதுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அதுக்கு கொடுக்க முடியாது, தடங்காது. இது எவ்வளோ பெரிய கஷ்டம். பெரிய பெரியவனா சமாளிச்சுக்கலாம், குழந்தைகள் சமாளிச்சுக்குமா, அந்த குழந்தை சமாளிச்சுப்பான், அந்த குழந்தை சமாளிச்சுப்பார், புரிஞ்சுப்பா. வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கும் அந்த குழந்தை. எங்கே மகர லக்னம் மகர ராசி குழந்தைகள் இருக்கோ, அப்பா அம்மாவுக்கு தீர்காள், அவள் அப்பா அம்மா தீர்காளோடு இருந்து அந்த குழந்தைகள் நல்லா முன்னுக்கு வரத்தை பார்த்து சந்தோஷப்படுவாள். அந்த அளவுக்கு ஆயுளே வாழ்த்துப்படும் அந்த குழந்தைகள். இவர்கள் கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம் பெற்றவர். அதான் நமக்கு எல்லாம் நிறைஞ்சிருந்து நமக்கு 1000 ரூபாய் இருந்து அதில் 500 ரூபாய் எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மனுஷகுணம். அதுவே தாராள குணம் தான். தனக்கு இருக்குது 500 ரூபாய் தான், அந்த 500 ரூபாய் எடுத்து அடுத்த வாரத்தை கொடுத்து நீ நன்னா இரு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயோ கொடுத்துட்டுமேன்ற எண்ணமும் இல்லாமல், கொடுத்துட்டுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கவலையும் இல்லாமல், நீ நன்னா இரு, நீ நன்னா இருந்தால் எனக்கு போகும் அப்படின்னு நெஞ்சார சொல்லக்கூடிய அந்த மனசு இருக்குதே, அந்த மனசு தான் இறைவனுக்கு பிடிச்ச மனசு. இவர்கள் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சவர்கள், கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவர்கள். இவர்களுக்கு கஷ்டம் வராது, வந்தாலும் தாண்டி எடுத்துன்னு ஓடிப்பிடும். அப்பேற்பட்ட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும், ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் அடித்து பிடிச்சி புரண்டு மோதி வெற்றி அடைஞ்சிடுவாள். கஷ்டப்பட்டு வெற்றி அடைவாள். இந்த ராசிக்கார குழந்தைகள் நல்லா படிப்பாள், கஷ்டப்பட்டு படிப்பாள். ராக்கண் முழிச்சு பகல் கண் முழிச்சு எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னா படிப்பாள். பொறுப்பு வாய்ந்த குழந்தைகள். தன் உடன்பிறப்புகளுக்கும் தன் அப்பா அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணுவாள் எப்போவுமே, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். இவர்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் மனசில் இருக்கும். அந்த வருத்தத்தை யார்கிட்டையுமே பகிர்ந்துக்க மாட்டார். அந்த வருத்தத்தை அப்படியே மனசில் போட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு மேலாக சிரிச்சுட்டு, ஆனால் யாருக்கும் எந்த வருத்தத்தையும் கொடுக்காத, யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் வராத,
எல்லாரையும் கஷ்டத்திலிருந்து பிடிச்சி இழுத்து காப்பாற்றுவாய்வா. அப்பேற்பட்ட நல்ல குணமும் நல்ல உழைப்பும் நல்ல திறமையும் இப்படி ரொம்ப நன்னா இருக்கக்கூடியவா. 100க்கு 100% கடின உழைப்பு உழைப்பாள். அவ்வளோ உழைக்கிறது கஷ்டம் தானே. இவளுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாது தான், இவ்வளோ முடியாது. உண்மையில் முடியாட்டாலும் பண்ணுறா இல்லையா, அதுதான் அந்த மகர ராசிக்காரர். உறவினர்களெல்லாம் நேசிப்பாள். எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்பாள். தன்னோட கஷ்டத்தையோ தன்னோட வருத்தத்தையோ யாருக்கிட்டையும் துளி கூட பகிர்ந்துக்க மாட்டாள். வெளியிலேருந்து பார்க்குறவ அவளுக்கு என்ன, வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, அம்மையா இருக்கா, முன்னாடி இருக்கா, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, வேலைக்கார இருக்கா, எல்லாம் இருக்குது. அவள் சிரிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு வா. அவள் சிரிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குதுன்னு கூட அவள் சொல்ல மாட்டாள். அவள் சிரிக்கிறதுல கஷ்டம் இருக்குதுன்னு ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவள் அவ்வளோ பொறுமைசாலியாக இருந்து ஜெயிச்சுன்னு வந்திருக்காங்கிறது வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அவள் தன்னை குடும்ப கௌரவம், வீட்டு கௌரவம், தன்னுடைய உழைப்பு, இதனால் நல்லா வெற்றி பெறவா. மன வலிமை அதிகம் இருக்கிறவா. பணம் காசுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. பணம் காசுலாம் நிறைய இருக்குது. கடவுளுடைய அனுக்கிரகம் பூரணமாக இருக்குது. அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வீட்டு தலைவியாக இருந்தாலும் சரி, அந்த இருக்கிற இடம் இவ இல்லைன்னா அந்த இடத்துல யாரும் அவளை மாதிரி பண்ண முடியாதுன்ற அளவுக்கு முத்திரை பதிச்சுக்குவாங்க. அந்த அளவு திறமைசாலியாக இருக்கிறவா. பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய நீதிபதிகள், வக்கீல்கள். ஒரு கைதி தப்பு பண்ணிட்டான், அவனை தூக்கில் போடணும் அப்படின்னு கொண்டு தூக்கு மேலே நிறுத்தச்ச கூட இந்த மகர லக்ன மகர ராசிக்கார நீதிபதியாக இருந்தார்னா என்ன சினிமா பண்ணுவேன், ஒரு நிமிஷம் இருந்து. அவனும் மனுஷன்தான். எந்த நிலையில் அந்த கஷ்டத்தை அவன் பண்ணான்னு பார்க்கலாம், மறுபரிசீலனை பண்ணலாம். அவசரப்பட வேண்டாம்னு சொல்லி தடுத்து அந்த உயிரை காப்பாற்றுவார்னா எப்பேற்பட்ட நல்ல குணம் இருக்கணும் அதுக்கு. பேர்பட்ட நல்லவா இந்த மகர ராசிக்காரா. ஆனால் போன சில வருஷங்களாக 4-5 வருஷங்களாகவே கடுமையான நேரத்தை கழிச்சவா இவன். கஷ்ட காலத்தில் வந்துன்றவன். கஷ்டமான பல நிகழ்வுகள், அதனால் உடம்பும் சுவந்து போச்சு, மனசும் சுவந்து போச்சு. இவா இப்படி இருக்கிறவளை இல்லை. பல சமயம் எகிடி நிமிர்ந்துன்றவா தான் இவா. இப்போது நிமிர்ந்துட்டு தான் போகிறா, இனிமேல் நிமிர்ந்து தான் இருக்க போகிறா. அந்த கஷ்டங்கள் எல்லாமே போட்டு பிழிஞ்ச கஷ்டம் எல்லாம் இப்போது அவளை விட்டு ஓடி போயிட போகுது. இந்த சனி பயிற்சியில் பணம் நிறைய சேர போகுது. பிரச்சனைகள் ஆட்டி படைக்காது இனிமேல். இவங்களை ரொம்ப பொறுமையும் சாமர்த்தியமும் இருக்கிறதுனால அந்த வலிகள் வேதனைகளை தூக்கி விரட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இங்கே மனசில் இழுத்து புதைச்சி எவ்வளவு நாள் கலகாணியில் கண்ணீர் நீராடி இருக்குமோ தெரியாது. அப்படி இருந்த நீங்கள் நல்லா நிமிர்ந்து சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலம் ஓடியே வந்துடுத்து. இனிமேல் நீங்கள் என்ன கவலைப்படணும்? நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. பணம் காசு நிறைய இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. மாணவர்களை நல்லா கடினமாக படித்து நல்ல மார்க் எடுப்பா. இப்போ 5-6 வருஷமாக நிறைய வேதனை, நிறைய துரோகம், நம்பி மோசம், கணவன் மனைவி இடையில் ஒன்றும் சண்டை, இல்லாட்டா உடம்பு நோய்வாய்ப்பட்டு படுத்துன்னு கிடக்குது. இந்த மாதிரியான வேதனைகள் எல்லாமே அனுபவிச்சாச்சு. ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பேசாமல் சன்னியாசியாக போயிடலாமா, வீடு வேண்டாம், வாசனை வேண்டாம், எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு வெறுக்கிற அளவுக்கு உண்டான கஷ்டங்களை சமாளித்து நிமிர்ந்து வந்துட்டோங்கோ. அதனால் இனிமேல் கஷ்டங்களே இல்லை. நிஜமாகவே இனிமேல் நீங்கள் நினச்சபடி
நீங்கள் நினச்சபடி நினைக்கிற வாழ்வு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உறுதியிலும் உறுதி. பல விதங்கள்லேயும் இனிமேல் என்ன கிடைக்க போகுது? சந்தோஷம்தான். போனதை பற்றி இனிமேல் நினச்சி கவலைப்பட வேண்டியது அவசியமெல்லாம் இல்லை. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி நினச்சிங்களோ ஒரு வாழ்க்கையை நீங்கள் அறிய பேராசைப்படுறவளும் இல்லை. எல்லா மனுஷாளுக்கும் இருக்கக்கூடிய நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணுங்கிற அந்த சாதாரண ஆசை தான். அது கூட உங்களுக்கு நடக்கலைங்கிறது தான் துக்கமான விஷயம். ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு நீங்கள் பிடிச்சபடி நல்லா தூங்கி நீங்கள் எழுந்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன ஆசைகளோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேற போகுது. வீட்டில் குதூகலம் நிறைய போகுது. வீட்டில் சுபவீரங்கள்லாம் நடக்க போகுது. கல்யாணம், காட்சி, குழந்தை பிறக்கிறது, வீட்டில் உடம்பு சரியில்லாத படுத்தினவெல்லாம் எழுந்து நல்லா தெம்பாக இருக்கிறது, இந்த மாதிரியான எல்லா நன்மைகளும் நடக்க போகுது. என்னால் முடியலையேன்னு வருத்தப்பட்டுருந்தேன் இல்லையா? நீங்கள் ஒரு நாளைக்கு கை வலிக்கும், ஒரு நாளைக்கு காலை வலிக்கும், ஒரு நாளைக்கு இடுப்பு வலிக்கும், ஒரு நாளைக்கு தலைநோய், இந்த மாதிரி படாத பாட்டு படுத்தி வந்ததில்லை நோய்கள்லாம் உங்களுக்கு. அது எல்லாம் நீங்கி போகிறது. இனிமேல் நல்லா தெம்பாகிடுங்க. உண்மையாகவே இனிமேல் நோய்கள் கிடையாது, நொடிகள் கிடையாது, வேதனை கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது. எல்லாமே நீங்கி போச்சு. எல்லாத்துக்கும் பதிலாக நன்மைகளெல்லாம் வந்து குவிய போகிற நல்ல டைம் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்குது. உறவுக்காரர்களால் நிறைய தொல்லைகளெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு அவளால் நிறைய நன்மைகள்லாம் கிடைக்க போகுதுன்றது ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இன்னும் அந்த மாமி இப்படி சொல்கிறாள் நிஜமா அப்படின்னு நினச்சிக்கிடுவோம். ஆனால் நீங்கள் நல்ல சந்தோஷங்கள் அனுபவிச்ச அது நிஜம்தான் அப்படிங்கிறது புரிய வரும். அதுபோல் உங்களுடைய உணர்வுகளை யாருமே வந்து நீங்களே உணர்ச்சி வசப்பட்டு உங்களோட உணர்வுகள் சொல்கிறவா கிடையாது, மூடி மறைக்கிறவா தான். ஆனாலும் கூட சாதாரண உணர்வுகள் கூட யாரும் புரிஞ்சிக்காமல் இருந்தது தான் பெரிய வருத்தம். உங்களுடைய உணர்வுகளை இனிமேல் எல்லோரும் புரிஞ்சுக்க போகிற உங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் எங்களுடைய லைஃப் அப்படின்னு எல்லோரும் உங்களுக்கு நிச்சயமாக ஓடி வர போகிறார். இப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம். அந்த மாதிரியான நல்ல வாழ்க்கை வந்து கிடைக்க போகுது. பணம் காசுலாம் எழுந்திருந்தாலும் அந்த பணம் காசுலாம் நல்லபடியாக திரும்பி வரப்போகுது. கடன் உடன்பட்டிருந்தாலும் அந்த கடன் உடனெல்லாம் நீங்க போகுது. பணங்காரர்களுக்கெல்லாம் கவலை இல்லை, அதெல்லாம் நல்லா நிறைய கிடைக்க போகுது. அலுவலகத்தில் புது அதிகாரிகள்லாம் வரப்போகிறா. வேறு அலுவலகம் கூட மாறுவீங்க, வேறு உத்தியோகம் கூட மாறுவீங்க. அந்த பெரிய அதிகாரிகளுடைய பாராட்டு, நீ விளையாட்டா முடியாதுடா, இவனை போய் நம்ம நீங்கள் பார்த்தோமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேர் புகழ், உங்களுடைய திறமை, உங்களுடைய இதெல்லாம் பேசப்பட போகிறது. நீங்கள் ஒரு முத்திரை பதிக்க போகிறவங்க. நீங்கள் ஒரு நல்ல சிறப்பான இடத்த பெற போகிறவங்க இந்த சனி பயிற்சியில். அப்படின்னா மிகையாகாது. வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டு பயணம் ஒன்று தெரியுது. வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய டயங்கள் இருக்குது. நல்ல வீடு, வாகனம், இதெல்லாம் பெரிய பங்களா, இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய நிறைய பணம் காசுகளை தான் வரப்போகுது. எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன்னா கஷ்டம் வரும் அப்படிங்கிறது மட்டும் வருது இல்லையா? அப்போ நல்லது வரும்னு அதுவும் தானே வரணும். ஏன்னா கடவுளுக்கு வந்து பாரபட்சம் கிடையாது. எந்த கிரகமுமே நமக்கு கெடுதல் பண்ணலை. நம்மளோட போராத காலம் நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு நல்ல காலம் நம்மளுக்கு நல்லது வருது. அதோட இந்த மகர ராசி மகரக்கார கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவா. ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது கடவுள் பிடிச்ச விஷயம். தனக்கு இல்லாட்டெல்லாம் பெருத்தையாரு கொடுத்துட்டேனே நினைக்காம நீ நன்னா இரு, அது போகணும் எனக்கு அப்படின்னு மனசார சொல்கிறதுங்கிறது எல்லாருக்குமே வந்துடுமா? அப்பேற்பட்ட நல்ல குணமுடையவங்களுக்கு இனி வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நீங்கள் நினச்ச மாதிரியான சந்தோஷ வாழ்க்கை இனிமேல் நீங்கள் ஜாம் 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 ஜாம்னு வாழ போகிறீங்க. கிரீடம் வைக்காத குறை தான் ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழ போகிறீங்க. அதனால் போன கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுங்க. சரியா? நல்லா ஜாலியாக சிரிக்கலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். உங்களோட மதிப்பு ஒரு நாளும் குறையாது. நீங்களாக குறைஞ்ச மாதிரி நினச்சிருந்தீங்களே ஒழிய யாருமே குறைக்கல. அந்த சரீஸ்வர பகவான் காலத்து கூட யாரும் மதிப்பெல்லாம் குறைக்கல. ஆனால் நீங்கள் கொஞ்சம்
அந்த மாதிரி வருத்தப்பட்டுங்க கொண்டதும் உங்கள் ஜாதகப்படி தெரியுது, உங்கள் ராசிப்படி தெரியறதுனால இது சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல கௌரவம் வந்துடும், புதிய புதிய பொறுப்புகள் வரும், சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருக்கலாம். மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு கடவுள் கண் திறந்துட்டார்.